இந்த விருதை நான் ஏன் இப்ப எடுத்தோன்னு மேல காமிச்சேன்னா, கேப்டன் மறைவுக்கு பிறகு கிடைக்கின்ற எந்த விருதாக இருந்தாலும், பத்மபூஷன் கேப்டனுக்கு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சைமா அவார்டு கொடுத்தாங்க, பல்வேறு விருதுகள் கிடைத்தாலும் அந்த நொடியே அந்த விருதை என் கணவருக்கு, கேப்டனுக்கு நான் சமர்ப்பித்து விடுகிறேன். அவர் எங்க விட்டு எங்கேயும் போல என் கூட தெய்வமா தான் இருக்காருன்றதுல நான் உறுதியா இருக்கேன். அதே மாதிரி கேப்டனை நம்ம பத்தி சொல்லணும்னா, பெண்கள் மீது மிகப்பெரிய ஒரு கௌரவம், மரியாதை கொண்டவர். அவர் அம்மா இல்லைனாலும் பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு புனிதரா வாழ்ந்தார். எங்க கட்சியிலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, பெண்களுக்கு என்று ஒரு அணி அமைத்து, அவங்களுக்கு என்று ஒரு சீருடை, அவர்களுக்கு என்ற ஒரு கௌரவமான பதவி என்று பெண்களை முக்கியமான இடத்துல நிக்க வச்சு பார்த்து அதை பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு தலைவராக கேப்டன் வாழ்ந்திருக்கார்.